வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அக்கௌண்ட்ஸ் வித் ஐஷ். இன்னைக்கு கார்பரேட் அக்கௌண்டிங் 1ல இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர்ஸ் சாப்டர் இன்ட்ரடக்ஷன் வீடியோ பார்க்க போகிறோம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஒரு கிளியர் கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்டிங் as well as journal entries பார்க்க போகிறோம் ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் வச்சு. ஸோ லெட்ஸ் கெட் இன் டு தி வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர்ஸ் போகிறதுக்கு முன்னாடி டிபெஞ்சரோட மீனிங் பாருங்க. டிபெஞ்சர் இஸ் அ ரிட்டர்ன் டாக்குமெண்ட் ஆர் இன்ஸ்ட்ருமெண்ட் issued by a company under its seal acknowledging a debt and containing provisions as regards repayment of principal and interest. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம டிபெஞ்சர் அப்படின்னா என்ன அப்படின்றது தெரிஞ்சுப்போம். ஸோ டிபெஞ்சர் நம்ம ஷார்ட்டாக எப்படி சொல்லலாம் அப்படின்னா கடன் பத்திரங்கள். ஸோ டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்றத நம்ம சொல்லலாம். ஸோ ஒரு கம்பெனி அவங்களோட கேபிட்டலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக பப்ளிக் கிட்ட இருந்து அவங்க லோன் வாங்குவாங்க. ஸோ பப்ளிக் இங்கே ஒரு இன்வெஸ்டராக பார்க்குறோம் அண்ட் கம்பெனி இஷ்யூவர் லயபிலிட்டி டெப்ட், அதாவது அவங்க வாங்கின லோனுக்கு அவங்க ரீபேமெண்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இட் இஸ் ஜஸ்ட் நம்ம பேங்க் கிட்ட போய் லோன் வாங்குவோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் இங்கே பப்ளிக் கிட்ட இருந்து கம்பெனி லோன் வாங்குறாங்க. ஸோ இட் இஸ் த சிம்பிள் மீனிங் டிபெஞ்சர் அப்படின்னா they are borrowing loan from the public. So this is the simple meaning. ஸோ இதை ஒரு டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஏன் அந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா இது ஒரு ரிட்டர்ன் டாக்குமெண்ட் ஆர் இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ அது ஒரு பத்திரம் மாதிரி தருவாங்க. அந்த பத்திரத்தில் அவங்க எழுதி கொடுப்பாங்க தட் இவ்வளோ லோன் இந்த பர்சன் கிட்டேருந்து நாங்கள் வாங்கியிருக்கோம், கம்பெனியோட கேபிட்டல் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக இவ்வளோ லோன் நம்ம இந்த பர்சன் கிட்டேருந்து நாங்கள் வாங்கியிருக்கோம் அப்படின்றத அந்த டாக்குமெண்ட்டில் தே வுட் ஜஸ்ட் ரைட் எவ்ரி திங் அண்ட் எவ்வளோ அவங்க இஷ்யூ பண்ணியிருக்காங்க அண்ட் எவ்வளோ அமௌண்ட் அவங்க ரீபே பண்ண எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் இருக்கும். ஸோ தட் இஸ் யோர் டிபெஞ்சர்ஸ். கம்பெனி பாரோ பண்ணுறாங்க. ஸோ பப்ளிக் இஸ் கிவிங் தி அமௌண்ட், தட் இஸ் இதை ருபீ சிம்பிள் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ கேஷ் தராங்க கம்பெனிக்கு. ஸோ கம்பெனி இஸ் பாரோயிங் ஃப்ரம் தி பப்ளிக் அண்ட் கம்பெனி 12% டிபெஞ்சர், அதாவது இந்த 12% அப்படின்றது இட் இஸ் யோர் இன்ட்ரெஸ்ட். ஸோ நீங்கள் வாங்கினீங்க பார்த்தீங்களா, அதுக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணி தான் நம்ம கொடுப்போம். ரீபேமெண்ட் பண்ணும்போது இன்ட்ரெஸ்ட் பே பண்ணி தான் கொடுப்போம். ரீபேமெண்ட்டை இங்கே எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா ரிடம்ஷன் அப்படின்ற வேர்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ரிடம்ஷன் அப்போ வித் யோர் இன்ட்ரெஸ்டோட தான் நீங்கள் ரீபேமெண்ட் பண்ணுவீங்க. ஸோ ரிடம்ஷன் அப்படின்னா இட் இஸ் நத்திங் பட் ரீபேமெண்ட் அப்படின்னா. இந்த 12% டிபெஞ்சர் அப்படின்றது கம்பெனி பப்ளிக்கு பே பண்ணக்கூடிய இன்ட்ரெஸ்ட். அது 12% வரைக்கும் நம்ம பே பண்ணலாம். ஓகே, அப்போ கம்பெனி ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க இஷ்யூ பண்ணுவாங்க. இஷ்யூ அப்படின்றது எதை இஷ்யூ பண்ணுவாங்க அப்படின்னா டிபெஞ்சர்ஸ். ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் மூலமாக நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், இஷ்யூட் ₹10,000, 12% டிபெஞ்சர் அட் ₹100 ஈச். ஓகே, 10,000 டிபெஞ்சர்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க, 100 ஈச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு டிபெஞ்சருமே ₹100. ஈச் டிபெஞ்சரோட ரேட் என்ன அப்படின்னா இட் இஸ் ₹100. ஓகேவா? ஸோ அப்போ மொத்தமாக நம்மளுக்கு எவ்வளோ அமௌண்ட் வரும்? வி வில் பி கெட்டிங் 10 lakh. தட் இஸ் 10,000 into 100 வி வில் பி கெட்டிங் 10 lakh as the amount. ஸோ அப்போ இந்த 10 lakh கம்பெனிக்கு தேவைப்படுது. ஸோ பப்ளிக் கிட்டேருந்து அவங்க பாரோ பண்ணுறாங்க. எப்படி அப்படின்னா 10,000 டிபெஞ்சர்ஸ் இஷ்யூ பண்ணுறாங்க அட் 12% இன்ட்ரெஸ்ட். ஸோ இந்த 12% அப்படின்றது இட் இஸ் யோர் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? ஸோ 10,000 டிபெஞ்சர்ஸ் இஷ்யூ பண்ணுறாங்க அப்படின்னா ஒருத்தவங்க எவ்வளோ டிபெஞ்சர்ஸ் சொன்னாலும் வாங்கலாம். லைக் 500 டிபெஞ்சர்ஸ் சில பேர் வாங்கலாம், சில பேர் 20 டிபெஞ்சர்ஸ். ஸோ அந்த மாதிரி அது அவங்க இஷ்டத்துக்கு வாங்கலாம். ஸோ அப்போது 10,000 டிபெஞ்சர்ஸுமே பப்ளிக் வாங்கிட்டாங்க அப்படின்னா வி வில் பி கெட்டிங் 10 lakhs அமௌண்ட் நமக்கு வந்துடும். ஓகேவா? யாருக்கு? கம்பெனிக்கு வந்துடும் இந்த 10 lakh. ஸோ கம்பெனி இதை ரீபே பண்ணணும். ஸோ இதை எப்படி ரீபே பண்ணலாம் அப்படின்னா அட் பார் ஆர் அட் ப்ரீமியம். ஸோ 2 வேல ரீபே பண்ணலாம். ஸோ அதை நம்ம ஃபர்தரான வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். பட் ஸ்டில் இப்போ பேசிக் கான்செப்ட் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன். ஸோ இந்த 10 lakh அவங்க அட் ப்ரீமியமாகவும் பே பண்ணலாம் ஆஸ் வெல் அஸ் அட் பார். ஸோ உங்களுக்கு நல்லாவே தெரியும் இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர்ஸ் நம்ம எப்படி இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் பார்த்தோமோ, இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர்ஸ் they are issuing at par, at premium, at discount. ஸோ 3 வகையில் they can issue. ஸோ டிபெஞ்சர்ஸ் அவங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த 3 வகையில் அவங்க இஷ்யூ பண்ணலாம். நீங்கள் இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர்ஸில் ஃபியூ டேர்ம்ஸ் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. தட் இஸ் ஃபேஸ் வேல்யூ. ஸோ இந்த ஃபேஸ் வேல்யூ அப்படின்றது திஸ் ஃபேஸ் வேல்யூ கேன் பி ஆஃப் எனி அமௌண்ட். ஸோ ஃபேஸ் வேல்யூ 5 இருக்கலாம்,
இல்லை 10 இருக்கலாம், இல்லை 15 இருக்கலாம். ஸோ இட் கேன் பி எனி அமௌண்ட். ஃபேஸ் வேல்யூ அப்படின்றது இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் தி நாமினல் வேல்யூ ஆர் தி ஒரிஜினல் வேல்யூ. ஸோ அதை தான் நம்ம வந்து ஃபேஸ் வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம். இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ்லேயே நமக்கு தெரியும் தட் அட் பார், அட் ப்ரீமியம், அட் டிஸ்கவுண்ட் அப்படின்றது எப்படி நம்ம வந்து இஷ்யூ பண்ணுவோம் அப்படின்றது. ஸோ இங்கேயும் அதே மாதிரி தான் நமக்கு. ஸோ அட் பார் அப்படின்னா யூ ஹேவ் 100. ஸோ 100 இஸ் யோர் ஃபேஸ் வேல்யூ. அட் ப்ரீமியம் அப்படின்னா இங்கே வந்து இந்த 10 rupees, தட் இஸ் 100 is your par value, but and the 10 rupees is your premium amount. Next discount அப்படின்றது again இங்கேயும் வந்து 100ல 90 தான் வந்து அவங்க இஷ்யூ பண்ணுறாங்க. அப்போனா டிஸ்கவுண்ட்ல இஷ்யூ பண்ணுறாங்க. அந்த 10 rupees comes under your discount. So this is how it is being categorized. இப்போ வந்து நம்ம ஜேர்னல் என்ட்ரிஸ்க்கு போயிடலாம். ஸோ ஜேர்னல் என்ட்ரிஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர்ஸ் வந்து உங்களுக்கு சிலபஸில் எந்த யூனிட்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி ஜேர்னல் என்ட்ரிஸ். ஸோ வென் டிபெஞ்சர்ஸ் ஆர் இஷ்யூட் அட் ப்ரீமியம் and as well as issued at discount. ஸோ இதுதான் நம்மளோட 2 ஜேர்னல் என்ட்ரிஸ். 2 ஜேர்னல் என்ட்ரிஸ் அட் பார் வந்து சிம்பிளாக போட்டுடலாம். ஸோ அதை வந்து நான் காமிக்கிறேன். பட் ப்ரீமியம் as well as டிஸ்கவுண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதோட ஜேர்னல் என்ட்ரிஸ் எப்படி அப்படின்றத பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் அட் ப்ரீமியம். ஸோ ப்ரீமியமில் வந்து உங்களுக்கு ஜேர்னல் என்ட்ரிஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத பாருங்கள். டிபெஞ்சர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் டெப்டா to percentage டிபெஞ்சர் அக்கௌண்ட் to செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் அக்கௌண்ட். ப்ரீமியமோட ஜேர்னல் என்ட்ரியை நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் மூலமாக ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். A Limited issued rupees 1012% டிபெஞ்சர் ஆஃப் rupees 110 each அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா அப்போது நம்ம இதுக்கு வந்து எப்படி வந்து அமௌண்ட் இங்கே எழுதணும் அப்படின்றத நம்ம இப்போ ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து 110 அப்படின்னாலே நம்மளோட ஃபேஸ் வேல்யூ என்னவாக இருக்கும் அப்படின்னா 100. அண்ட் அதுக்கும் தாண்டி தான் அவங்க இஷ்யூ பண்ணுறாங்க. அப்போ இது வந்து ப்ரீமியமில் இஷ்யூ பண்ணுறாங்க, கரெக்டுங்களா? ஸோ இப்போது நீங்கள் வந்து இங்கே ப்ரீமியமில் வந்து எப்படி அமௌண்ட் எழுதுவீங்க அப்படின்றத பாருங்கள். அண்டர் டிபெஞ்சர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் டெப்டா நீங்கள் வந்து எவ்வளோ டிபெஞ்சர்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்கீங்கன்னா 1000 டிபெஞ்சர்ஸ். அந்த 1000 டிபெஞ்சர்ஸ் இன்டூ 110 இஸ் யோர் அமௌண்ட். அந்த அமௌண்ட்டையும் இன்டூ பண்ணி நம்ம இங்கே அமௌண்ட் போடணும். 1000 இன்டூ 110. நெக்ஸ்ட் 2% டிபெஞ்சர் அக்கௌண்ட் நம்மளுக்கு டிபெஞ்சரோட ஃபேஸ் வேல்யூ, சரிங்களா? ஸோ இங்கே வந்து டிபெஞ்சரோட ஃபேஸ் வேல்யூ என்ன 100. ஓகேவா? ஒரு டிபெஞ்சரோட ஃபேஸ் வேல்யூ என்ன 100. ஸோ 1000 இன்டூ 100. ஸோ டிபெஞ்சர் அப்படின்னு வரும்போது நீங்கள் டிபெஞ்சரோட ஃபேஸ் வேல்யூ தான் போடணும். அதை நல்லா நான் வச்சுக்கோங்க. செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம். ஸோ உங்களோட ஃபேஸ் வேல்யூ 100 அண்ட் ப்ரீமியமில் நம்மளுக்கு இஷ்யூ பண்ணியிருக்காங்க எவ்வளோ 10 rupees தான் வந்து ப்ரீமியமில் இஷ்யூ பண்ணியிருக்கு. 1000 இஸ் யோர் டிபெஞ்சர்ஸ் எவ்வளோ இஷ்யூ பண்ணியிருக்காங்கன்னா 1000 இன்டூ 10. ஸோ 1000 இன்டூ 10 தான் நீங்கள் இங்கே போடணும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வென் டிபெஞ்சர்ஸ் ஆர் இஷ்யூட் அட் டிஸ்கவுண்ட். ஸோ அதோட ஜேர்னல் என்ட்ரிஸ் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ டிபெஞ்சர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் டெப்டா டிஸ்கவுண்ட் ஆன் இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர்ஸ் டெப்டா டு பர்சன்டேஜ் டிபெஞ்சர் அக்கௌண்ட். ஸோ இந்த பர்சன்டேஜ்னு வருது பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து கொஸ்டினில் நம்மளுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினில் 12% கொடுத்துருந்தா நம்ம அதை தான் போடணும். ஸோ தட் இஸ் ஹவு யூ ஹவ் டு ரைட் திஸ். இதில் வந்து நம்ம எப்படி என்ட்ரி போடணும், ஃபஸ்ட்டு இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்க. A Limited issued rupees 1012% டிபெஞ்சர் ஆஃப் rupees 90 each. Your face value of the debenture is 100. ஓகே, ஸோ அப்போது 90 ஈச் அப்படின்றது தெரிஞ்சிச்சு. அப்போ இது வந்து டிஸ்கவுண்ட்டில் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அப்போது நம்ம வந்து டிபெஞ்சர்ஸ் அலாட்மெண்ட்டில் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த 90 அப்படின்றத போடுவோம். தட் இஸ் 1000 இன்டூ 90 போடுவோம். ஓகேவா? ஸோ மொத்தமாக 90 அப்படின்றத 1000 இன்டூ 90 வந்து டிபெஞ்சர் அலாட்மெண்ட்டில் நம்ம போடுவோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு டிஸ்கவுண்ட் ஆன் இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர். ஸோ இப்போ டிஸ்கவுண்ட் ஆன் இஷ்யூ அப்படின்னா எவ்வளோ டிஸ்கவுண்டிங்க? ஸோ 100 இஸ் யோர் ஃபேஸ் வேல்யூ, 90 தான் வந்து நம்ம இஷ்யூ பண்ணுது. ஸோ அப்போ எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது? 10. அந்த 10 தான் வந்து உங்களோட டிஸ்கவுண்ட். அப்போ டிஸ்கவுண்ட் ஆன் இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர்ஸ் டெபிட் சைடில் உங்களுக்கு வந்து என்ன வரும் அப்படின்னா 1000 இஷ்யூ பண்ணியிருக்காங்க இன்டூ 10. ஓகேவா? அந்த 10 அப்படின்றது யோர் டிஸ்கவுண்ட். அப்போ 1000 இன்டூ 10 தான் நீங்கள் வந்து இங்கே அமௌண்ட்டாக போடுவீங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பர்சன்டேஜ் டிபெஞ்சர் அக்கௌண்ட்டில் டிபெஞ்சர் அக்கௌண்ட் அப்படின்னு நம்ம போடும்போது வெறுமனே டிபெஞ்சர் அக்கௌண்ட் போடும்போது நம்ம வந்து ஃபேஸ் வேல்யூ தான் மல்டிப்ளை பண்ணி போடுவோம். அப்போது 1000 டிபெஞ்சர்ஸ் ஃபேஸ் வேல்யூ என்ன இதுல 100. ஸோ 1000 இன்டூ 100 இஸ் யோர் ஃபேஸ் வேல்யூ. ஸோ ஒன்ஸ் அகெயின் ப்ரீமியம் அப்படின்றது இந்த செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் வந்து கிரெடிட்டில் போடுவீங்க.
வேரஸ் டிஸ்கவுண்ட் அப்படின்றது டிஸ்கவுண்ட் ஆன் இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர்ஸ் அப்படின்றது டெபிட்டில் போடுவீங்க. இந்த கான்செப்டை கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ட்ரீட்மெண்ட் ஆஃப் டிபெஞ்சர்ஸ் இன் பேலன்ஸ் ஷீட் நம்ம பார்க்க போகிறோம். பேலன்ஸ் ஷீட்டில் வந்து டிபெஞ்சர்ஸை எங்கே போடுவோம் அப்படின்றது தான். ஸோ நம்மளுக்கு தெரியும் டிபெஞ்சர்ஸ் இஸ் அ லாங் டேர்ம் போரோவிங்ஸ். ஸோ லயபிலிட்டிஸில் தான் நம்ம போடணும். அப்போ நான் கரண்ட் லயபிலிட்டிஸில் லாங் டேர்ம் போரோவிங்ஸ் கீழே வந்து பெர்சன்டேஜ் டிபெஞ்சர் போடுவோம். நம்ம எவ்வளோ அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட்டை நம்ம இங்கே போடுவோம். அசட்ஸில் we have the current assets. So current assets கீழே we have cash at bank. So hope you people are clear with this. So let's get into the example problems. So these are like the example problems. So நம்ம வந்து journal entries நம்ம வந்து example problem மூலமாக நான் வந்து ஃபஸ்ட்டே உங்களுக்கு சொல்கிறேன். ஏன் நான் உங்களுக்கு journal entries தனியாக கொடுக்குறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ப்ராப்ளம் மூலமா நீங்கள் journal entries போடும்போது it will be really helpful for you. That's the reason. ஓகே, இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர்ஸ் அட் பார்ல இருந்து நம்ம ஒரு கொஸ்டின் பார்ப்போம். ஓகேவா? ஸோ பார் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம வந்து ஜேர்னல் என்ட்ரிஸ் எங்கே போடணும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியணும். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்க. ஏபிசி லிமிடெட் இஷ்யூட் ₹10,000. எவ்வளோ டிபெஞ்சர்ஸ் இந்த கொஸ்டினுக்கு இஷ்யூ பண்ணியிருக்காங்க? ஏபிசி லிமிடெட் வந்து 10,000 டிபெஞ்சர்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. 12% debenture of ₹100 each, payable ₹30 on application. Remaining amount on allotment, the public applied for 9,000 debentures which were fully allotted and all the relevant allotment money was duly received. Give journal entries in the books of ABC Limited and exhibit the relevant information in the balance sheet. Okay, so நம்மள வந்து journal entries போட சொல்லியிருக்காங்க as well as நம்ம பேலன்ஸ் ஷீட்டும் போட சொல்லியிருக்காங்க. ஓகே, 10,000 டிபெஞ்சர்ஸ் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அப்ளைட் ஃபார் 9,000 டிபெஞ்சர்ஸ். ஸோ 9,000 டிபெஞ்சர்ஸ்க்கு மட்டும்தான் வந்து பப்ளிக் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ லெட் ஸ்டார்ட் தி ஜேர்னல் என்ட்ரிஸ். ஸோ நம்ம எப்போவுமே இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ்க்கு எப்படி வந்து ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் நெக்ஸ்ட் வந்து அலாட்மெண்ட் அதே ஃபார்மேட்டில் தான் நம்ம இங்கேயும் எடுத்துகிட்டு வரோம். ஸோ ஜேர்னல் என்ட்ரிஸ் பாருங்கள். ஸோ in the books of ABC Limited. ஸோ இங்கே வந்து ABC Limited. ஸோ நம்ம ABC Limitedன்னு போட்டாச்சு. ஓகே, ஸோ particulars LF debit rupees credit rupees, this is your format. ஓகே, ஸோ எப்படி நம்ம issued at par அப்படின்றத கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இங்கே கொஸ்டின்லேயே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க. டிபெஞ்சர்ஸ் ஆஃப் ₹100 each. 100 is your face value. ஸோ உங்களுக்கு 120 கொடுத்துருந்தா it is your premium. இதே வந்து 80 கொடுத்துருந்தா நம்மளுக்கு வந்து அது டிஸ்கவுண்ட். ஸோ திஸ் இஸ் ஹவு யூ ஹாவ் டு செக் வெதர் இட் இஸ் இஷ்யூட் அட் பார், ப்ரீமியம் ஆர் டிஸ்கவுண்ட். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இருக்கிற ஜேர்னல் என்ட்ரி என்னன்னு பாருங்க. இட் இஸ் யோர் பேங்க் அக்கௌண்ட் டு பெர்சன்டேஜ் டிபெஞ்சர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம போட போகிறது வந்து அப்ளிகேஷன் அக்கௌண்ட். ஸோ இங்கே வந்து 12% அப்படின்றது இங்கே கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த 12% அதை தான் நம்ம எடுத்து இங்கே போட்டிருக்கோம். அப்போ ஸோ பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கிற அமௌண்ட் எப்படி நம்ம போடணும் அப்படின்றத பாருங்க. ஸோ கொஸ்டினில் நம்மளுக்கு வந்து 10,000 டிபெஞ்சர்ஸ் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. பட் நமக்கு வந்து பப்ளிக் அப்ளை பண்ணது எவ்வளோ டிபெஞ்சர்ஸ்னா 9,000 டிபெஞ்சர்ஸ் தான். பேங்க் அக்கௌண்ட்ல எவ்வளோ பப்ளிக் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்களோ அதை தான் நம்ம எழுதணும். ஸோ அப்போ இங்கே எவ்வளோ அப்ளை பண்ணியிருக்காங்க? 9,000. ஓகேவா? ஸோ அட் பாரில் வந்து உங்களுக்கு ஃபேஸ் வேல்யூ 100 அந்த 100ல் வந்து 30 வந்து அப்ளிகேஷனுக்குன்னு சொல்லிட்டாங்க. அந்த ரிமைனிங் அமௌண்ட் ஆன் அலாட்மெண்ட் அப்படின்ட்டாங்க. அப்போ ரிமைனிங் அமௌண்ட் எவ்வளோனா 70. அதை வந்து நம்ம அலாட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம். பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து நீங்கள் எதை போடுவீங்க அப்படின்னா பப்ளிக் எவ்வளோ வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்றது. ஸோ பப்ளிக் ஆஸ் அப்ளைட் ஃபார் 9,000 டிபெஞ்சர்ஸ் தான். அப்போ 9,000 இன்டூ அப்ளிகேஷனுக்கு நம்மளுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 30. பேங்க் அக்கௌண்ட் டெப்டார் டு 12% டிபெஞ்சர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட். 9,000 into 30 you get 2,70,000. கிளியர்? அப்ளிகேஷனுக்கு இன்னொன்று ஒரு என்ட்ரி எழுதும், அதாவது ரிவர்ஸ் என்ட்ரி இது. ஸோ 12% டிபெஞ்சர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டெப்டா டு 12% டிபெஞ்சர் அக்கௌண்ட். இதுக்கு வந்து நம்ம என்ன அமௌண்ட் போடணும் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் என்ட்ரி நீங்கள் போட்டிங்க பார்த்தீங்களா, அதில் என்ன அமௌண்ட் போட்டிங்களோ அந்த அமௌண்ட்டை அப்படியே தூக்கிட்டு வந்து இங்கே போட்டுருங்க. லெட்ஸ் கெட் இன் டு தி தேர்ட் ஜேர்னல் என்ட்ரி. இப்போ வந்து நம்ம அலாட்மெண்ட் என்ட்ரிக்கு வந்துட்டோம். நம்ம ஃபஸ்ட்டு 2 போட்டோம் பார்த்தீங்களா, அது வந்து அப்ளிகேஷனுக்கு, இது வந்து அலாட்மெண்ட்டுக்கு. 12% டிபெஞ்சர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் டெப்டா டு 12% டிபெஞ்சர் அக்கௌண்ட். ஸோ அமௌண்ட் வந்து எப்படி எழுதணும் அப்படின்னா எவ்வளோ நம்மளுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்களோ, ஸோ பப்ளிக் வந்து எவ்வளோ அப்ளை பண்ணியிருக்காங்க, ஒன்லி 9,000 ஷேர்ஸ். 9,000 இன்டூ நமக்கு வந்து அலாட்மெண்ட்டுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 70 கொடுத்துருக்காங்க. ஸோ 9,000 இன்டூ 70 யூ கெட் 6,30,000 as the answer. அப்போ இப்போ பேங்க் என்ட்ரி எழுதிலாம். இட் இஸ் யோர் பேங்க் அக்கௌண்ட் டெப்டா டு 12% டிபெஞ்சர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட். ஸோ இது எல்லாத்துக்குமே நம்ம நரேஷன் எழுதணும். ஸோ மேக் ஷூர் தட் யூ ஆர் ரைட்டிங் தி நரேஷன். நான் இங்கே
எழுதியிருக்கேன் பாருங்கள் ஒன்றுக்கும் அது மாதிரி தான் நம்ம எழுதணும். இங்கே என்ன அமௌண்ட் போட்டிங்களோ அதே அமௌண்ட்டை தூக்கிட்டு வந்து இங்கே போடுவீங்க 6,30,000. இப்போ பேலன்ஸ் ஷீட் எப்படி போடுறது அப்படின்றத பாருங்கள். நம்ம பேலன்ஸ் ஷீட் நம்ம போடுறதுக்கு முன்னாடி ஒரு நோட்ஸ் டு அக்கௌண்ட்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா பேலன்ஸ் ஷீட்டில் நம்ம ஈஸியாக எடுத்து போட்டுடலாம். ஸோ என்னென்ன அப்படின்றத பாருங்கள். ஸோ நம்மளோட லாங் டேர்ம் போரோயிங்ஸில் வி ஹேவ் ஆர் டிபெஞ்சர்ஸ். ஸோ டிபெஞ்சர்ஸ் அகெயின் நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்த மாதிரி எவ்வளோ வந்து அப்ளை பண்ணியிருக்காங்களோ, ஸோ 9,000 டிபெஞ்சர்ஸ் தான் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு மட்டும் கால்குலேட் பண்ணி போட்டால் போதும். 9,000 டிபெஞ்சர்ஸ் ஆஃப் ₹100 each. ஸோ 9,000 into 100 you get 9 lakh. அண்ட் கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலண்ட். ஸோ கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலண்ட் அப்படின்றது யோர் பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் இதில் எழுதுவீங்க. ஸோ இது எப்படி எழுதுறது அப்படின்றத பாருங்கள். ஸோ உங்களுக்கு ஜேர்னல் என்ட்ரிஸ் நம்ம இப்போ இங்கே போட்டோம் பார்த்தீங்களா. ஸோ கேஷ் அட் பேங்க் எப்படி எழுதுவீங்கன்னா, இங்கே பேங்க் அக்கௌண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அதை எல்லாத்தையுமே நீங்கள் ஆட் பண்ணணும். இங்கே இருக்கிற 2,70,000 and 6,30,000. 2,70,000 plus 6,30,000. have completed the notes to account. So balance sheet நம்ம இப்போ complete பண்ணிடுவோம். So balance sheet பாருங்க, liability sideல you have your non-current liabilities, long term borrowings. அதாவது long term borrowings கீழே தான் உங்களோட debentures வரும். So long term borrowingsக்கு வந்து total amount எவ்வளோ உங்களுக்கு கிடைச்சதுன்னா 9 lakh. அதை நம்ம எழுதினோம். அசர்ட்ஸை வந்து கேஷ் அட் பேங்க்கும் வந்து 9 lakh. ஸோ வென் இது ரெண்டுமே ஈக்குவலைஸ் ஆச்சுன்னா தான் பேலன்ஸ் ஷீட் இஸ் கரெக்ட். இங்கே வந்து நம்ம 9 lakh என்ன அப்படின்னா யோர் 12% ஆஃப் டிபெஞ்சர். ஸோ நம்ம எங்கெங்கெல்லாம் டிபெஞ்சர் அக்கௌண்ட் போட்டிருக்குமோ பாருங்க, இங்கே ஒரு 2,70,000 இருக்கு, இது 12% ஆஃப் டிபெஞ்சர். நெக்ஸ்ட் நம்மளுக்கு இந்த என்ட்ரியில் 12% ஆஃப் டிபெஞ்சர் இருக்கு. வெறும்னே டிபெஞ்சர் அக்கௌண்ட் மட்டும் தான் எடுக்கணும் நம்ம. இதுக்கு 6,30,000. ஸோ பிளஸ் 6,30,000 நம்ம போட்டோம் அப்படின்னா யூ கெட் 9 lakh. ஸோ அதுவும் வந்து உங்களுக்கு 9 lakh தான் வரும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க டிஸ்கவுண்ட். ஸோ இங்க ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் கொடுத்துருக்கேன் பாருங்களேன். Tea Company Limited issued 12% debentures of ₹100 each at a discount of 5% payable as follows: on application ₹40, on allotment ₹55. Show the journal entries in the company's book and also show relevant portion of balance sheet. So the face value of the debenture வந்து 100 each at a discount of 5% அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்கவுண்ட் ஆஃப் 5% அப்படின்னா இட் இஸ் 95. ஓகேவா, 5% வந்து டிஸ்கவுண்ட் ஆகிடுது. ஸோ 100ல் 5 போயிடுச்சு அப்படின்னா யூ வில் பி கெட்டிங் 95 as the discount. ஸோ இதுதான் உங்களோட ஃபேஸ் வேல்யூ. 95 is your discount value. அதாவது 95 எப்படி வந்துச்சு அப்படின்னா அவங்க சொல்லியிருக்காங்க 100 each at a discount of 5% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 100ல் நீங்கள் வந்து 5% மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா you get 95. so that is your discount value. 5 is your discount. 100 is your face value. அதில் 95 அப்படின்றது தான் அவங்க இஷ்யூ பண்ணியிருக்கு. டிஸ்கவுண்ட் ரேட்டில் இஷ்யூ பண்ணது வந்து 95 அண்ட் ஆக்சுவல் டிஸ்கவுண்ட் என்ன அப்படின்னா 5. So this is how you have to categorize. And the 95ல they have given 40 for application and remaining 55 for allotment. ஸோ உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஜேர்னல் என்ட்ரிஸ் பாருங்க. புக்ஸ் ஆஃப் டீ கம்பெனி லிமிடெட் ஃபர்ஸ்ட் என்ட்ரி. ஸோ பேங்க் என்ட்ரி. ஸோ கொஸ்டினில் நம்மளுக்கு 10,000 டிபெஞ்சர்ஸுமே இஷ்யூட் அப்படின்றது தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா we have to take 10,000 itself. நம்மளுக்கு அப்ளிகேஷனுக்கு எவ்வளோ அமௌண்ட், ஸோ நம்ம ஃபஸ்ட்டே எழுதி வச்சா 40, அப்ளிகேஷனுக்கு 40. ஸோ 10,000 into 40 you will be getting 4 lakh. அப்போது பேங்க் அக்கௌண்ட் டெப்டா to 12% டிபெஞ்சர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட். ஸோ யோர் ரிவர்ஸ் என்ட்ரி. ஸோ ரிவர்ஸ் என்ட்ரி எப்படி போடுவீங்க? இட் இஸ் 12% டிபெஞ்சர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டெப்டா டு 12% டிபெஞ்சர் அக்கௌண்ட். இங்கே போட்ட அதே அமௌண்ட்டை தூக்கிட்டு வந்து இங்கே போட்டுருவீங்க விச் இஸ் 4 lakh. டிஸ்கவுண்ட்டுக்கு நம்ம 5 அப்படின்னு எடுத்து வச்சிருக்கோம் பார்த்தீங்களா. இந்த 5 வந்து நம்ம எங்கே போடுவோம் அப்படின்னா அலாட்மெண்ட்டில் தான் போடுவோம். 12% டிபெஞ்சர் அலாட்மெண்ட் account debtor, discount on issue of debenture account debtor to 12% debenture account. Debenture allotment account debtor வந்து 10,000 தான் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே கொஸ்டின் பாருங்க, இஷ்யூ பண்ணது வந்து 10,000 டிபெஞ்சர்ஸ். அப்போ அதில் வந்து நம்மளுக்கு அலாட்மெண்ட்டுக்கு எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காங்க 55. அந்த 55 தூக்கி போடணும். ஸோ 10,000 into 55 it is 5,50,000. Discount on issue of debenture 10,000 is your டிபெஞ்சர்ஸ் இஷ்யூ பண்ணது 10,000. நம்மளுக்கு இந்த 5 அப்படின்றது எப்படி வந்தது, அதுதான் உங்களோட டிஸ்கவுண்டோட வேல்யூ. 5 rupees இஸ் யோர் டிஸ்கவுண்ட் வேல்யூ. ஸோ 10,000 into 5 இட் இஸ் 50,000. to 12% ஆஃப் டிபெஞ்சர் அக்கௌண்ட். இது ரெண்டுத்துமே ஆட் பண்ணி நீங்கள் இதில் போட்டிங்கன்னா வேலை முடிஞ்சிடுது. ஸோ இது எப்படி வந்ததுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். தட் இஸ் 10,000 into you have to add your 55 plus 5 which will be 60. ஸோ 10,000 into 60 ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணி நம்ம போடணும். ஓகே.
ஸோ நெக்ஸ்ட் என்ட்ரி இதோட ரிவர்ஸ் என்ட்ரி வி ஹேவ் பேங்க் அக்கௌண்ட் டெப்டார் டு 12% டிபெஞ்சர் அக்கௌண்ட். ஸோ இங்கே போட்ட அதே அமௌண்ட்டை எடுத்து நம்ம இங்கே போட்டுடணும். இதில் வந்து டிஸ்கவுண்ட் என்ட்ரி வராது, நரேஷன் எழுதிடுங்க. நம்ம வந்து பேலன்ஸ் ஷீட் போட்டு முடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் நோட்ஸ் டு அக்கௌண்ட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு புட் தி டிபெஞ்சர் அமௌண்ட். ஸோ டிபெஞ்சர் அமௌண்ட் வந்து நீங்கள் வந்து இப்படியும் போடலாம். இதோட ஈஸியர் வே நான் உங்களுக்கு சொல்கிறேன். தட் இஸ் டிபெஞ்சர் அக்கௌண்ட் எங்கெல்லாம் இருக்குன்னு பாருங்கள். ஸோ இங்கே வி ஹேவ் டிபெஞ்சர் அக்கௌண்ட் 4 lakh. அண்ட் தென் இந்த இடத்துல வி ஹேவ் அ டிபெஞ்சர் அக்கௌண்ட். ஸோ டிபெஞ்சர் அக்கௌண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 6 lakh. ஸோ 4 lakh + 6 lakh யூ கெட் 10 lakhs. ஸோ அதுதான் நம்மளுக்கு வந்து இந்த இஷ்யூ இதுவும் நம்ம எழுதினாலும் அந்த அமௌண்ட் தான் வரும், இந்த இதில் நம்ம போட்டாலும் அந்த அமௌண்ட் தான் வரும். தட் இஸ் 10,000 இஷ்யூ பண்ணியிருக்கோம். 12% டிபெஞ்சர் ஆஃப் ₹100 each. ஸோ லெட்ஸ் கம்ப்ளீட் தி கேஷ் அட் பேங்க். ஸோ கேஷ் அட் பேங்க் வந்து நீங்கள் எப்படி போடுவீங்க அப்படின்னா பேங்க் என்ட்ரி எல்லாத்தையுமே வந்து நம்ம ஆட் பண்ணணும். ஸோ பேங்க் இங்கே இருக்குது ஒரு 4 lakh அண்ட் வேறு எங்கே இருக்குது அப்படின்னா இங்கே. ஸோ 5,50,000. அப்போ when you add both of this you will be getting 9,50,000 is your cash at bank. ஓகே, அண்ட் ரிமைனிங் இருக்குது அந்த 50,000. ஸோ நம்மளுக்கு வந்து டிபெஞ்சர்ஸ் 10 lakh, கேஷ் அட் பேங்க் வெறும் 9,50,000 தானே வருது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அந்த ரிமைனிங் இருக்க 50,000 இஸ் யோர் டிஸ்கவுண்ட். இதுதான் உங்களோட டிஸ்கவுண்ட் அமௌண்ட் 50,000. அந்த 50,000 எடுத்து நம்ம இங்கே போடணும். இப்போ வந்து கேஷ் அட் பேங்க் வந்து கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ட் கீழே வரும். அண்ட் அதர் கரண்ட் அசட்ஸ்ல கீழே வந்து டிஸ்கவுண்ட் ஆன் இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர்ஸ் வந்து அதர் கரண்ட் அசட்ஸ் கீழே நீங்கள் போடுவீங்க. அப்போது இது வந்து உங்களுக்கு ஒரு 10 lakh வந்தாச்சு. அண்ட் இது ரெண்டுத்துமே நம்ம ஜாயின் பண்ணோம் அப்படின்னா யூ கெட் அ 10 lakh. பேலன்ஸ் ஷீட் பாருங்கள். லயபிலிட்டிஸ் அசட்ஸ். லயபிலிட்டிஸில் நான் கரண்ட் லயபிலிட்டிஸில் வந்து லாங் டேர்ம் போரோயிங்ஸ் கீழே வந்து யூ ஹேவ் யோர் 10 lakh. தட் இஸ் இங்கே கால்குலேட் பண்ண அமௌண்ட். தட் இஸ் யோர் டிபெஞ்சர். அசட்ஸில் வந்து கேஷ் அட் பேங்க், அதர் கரண்ட் அசட்ஸ். ஸோ கேஷ் அட் பேங்க் எவ்வளோ அப்படின்னா 9,50,000 அண்ட் அதர் கரண்ட் அசட்ஸ் வந்து 50,000. ஸோ இது ரெண்டுமே ஆட் பண்ணால் 10 lakh. ஸோ இங்கேயும் 10 lakh, இங்கேயும் 10 lakh. வி ஹவ் கம்ப்ளீட்டட் திஸ் ப்ராப்ளம். இன்னைக்கு வீடியோவில் லாஸ்ட்டாக பார்க்க போகிறது தட் இஸ் யோர் ப்ரீமியம் ஆன் இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர். ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் பார்க்கலாம். ஸோ A Limited issued 5,000 10% டிபெஞ்சர். அப்போ நம்ம வந்து ஜேர்னல் என்ட்ரிஸ் போடும்போது 10% போடணும். ஓகே, ஆஃப் ₹100 each at a premium of ₹10 per debenture. Payable as follows: on application ₹25, on allotment 45 including premium. ஸோ இந்த allotmentல 45, அதில் வந்து இன்க்ளூடிங் ப்ரீமியம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆல்ரெடி நம்மளுக்கு முன்னாடியே கொடுத்துட்டாங்க ப்ரீமியம் எவ்வளோ, ப்ரீமியம் ஆஃப் ₹10. அப்போ இந்த 45ல 10 இஸ் ஃபார் யோர் ப்ரீமியம் அண்ட் த ரிமைனிங் அமௌண்ட் இஸ் ஃபார் யோர் அலாட்மெண்ட். ஃபர்ஸ்ட் கால் ₹40. ஓகே, ஸோ இதில் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் காலும் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம ஜேர்னல் என்ட்ரிஸ் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் கால்க்கும் போடணும். ஓகே, த டிபெஞ்சர்ஸ் வேர் ஃபுல்லி சப்ஸ்கிரைப்ட் அண்ட் ஆல் மணி வேர் டியூலி ரிசீவ். Put journal entries in the books of the company. Show the amount that will appear in the balance sheet. So again இங்கேயும் balance sheet நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. So first எந்த பர்சனோட அக்கௌண்ட் A Limited. Okay, journal entries. So first we have the bank entries. So இதுக்கு journal entries போகிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா 5,000 debentures கொடுத்துருக்காங்க at 10%, 100 each. So 100 is your face value at a premium of ₹10 per debenture. ஒரு டிபெஞ்சருக்கு வந்து ப்ரீமியம் வந்து ₹10 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இஷ்யூ பண்ணது வந்து அட் அ இஷ்யூ ஆஃப் ப்ரீமியம், இஷ்யூ வந்து பண்ணது வந்து ப்ரீமியமில் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ 110. அப்போ 10 இஸ் யோர் ப்ரீமியம். அந்த 110 வந்து எப்படி வந்து பிரிக்கிறாங்க அப்படின்றத பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் தே ஹவ் கேட்டகரைஸ்ட் ஃபார் அப்ளிகேஷன். யூ ஹாவ் அப்ளிகேஷனுக்கு வந்து ஆன் அப்ளிகேஷன் ₹25. ஸோ 25 யோர் அலாட்மெண்ட். ஸோ அலாட்மெண்ட்டுக்கு வந்து எவ்வளோ கொடுத்துருக்கோம், நான் எப்போவுமே சொல்லியிருக்கேன் டிஸ்கவுண்ட்டும் சரி ப்ரீமியம் சரி ஜேர்னல் என்ட்ரிஸ் வந்து அலாட்மெண்ட்டில் தான் நம்ம போடுவோம். ஸோ அலாட்மெண்ட்டில் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 45. அப்போ 45 விச் இன்க்ளூட்ஸ் அ ப்ரீமியம் ஆஃப் ப்ரீமியமும் வந்து அலாட்மெண்ட்லேயே இன்க்ளூட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ப்ரீமியம் எவ்வளோ 10. ஸோ அப்போ 45ல 10 போயிடுச்சு அப்படின்னா 35 இஸ் ஃபார் யோர் அலாட்மெண்ட் அண்ட் த ரிமைனிங் 10 இஸ் ஃபார் யோர் ப்ரீமியம். இப்போ மொத்தமாக யூ ஹாவ் 45 அண்ட் லாஸ்ட்டாக இருக்கிற அமௌண்ட் தட் இஸ் 25 அப்ளிகேஷன் போயிடுச்சு. அலாட்மெண்ட்டுக்கு வந்து 45 விச் இன்க்ளூட்ஸ் ப்ரீமியம், அதுவும் முடிச்சாச்சு. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் காலுக்கு வந்து 40. இதை வச்சு நம்ம இப்போ ஜேர்னல் என்ட்ரி போடணும். ஸோ இந்த 25 + 45 + 40 அதை ஆட் பண்ணிங்க அப்படின்னா யூ கெட் 110. ஃபர்ஸ்ட் வி ஹேவ் தி பேங்க் என்ட்ரி. பேங்க் அக்கௌண்ட் டெப்டார் டு 10% டிபெஞ்சர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட். 5,000 டிபெஞ்சர்ஸ் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க அப்படின்றது. ஸோ அதை தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ 5,000 டிபெஞ்சர்ஸ் எவ்வளோ வந்து அப்ளிகேஷன்ஸ்க்கு, ஸோ அப்ளிகேஷனுக்கு வி ஹேவ் 25. ஸோ 25. ஸோ 5,000 × 25 அந்த அமௌண்ட்டை இங்கே எடுத்து போட்டுரும் விச் இஸ் 1,25,000. நரேஷன் மறக்காமல் எழுதிடுங்க. இதோட ரிவர்ஸ் என்ட்ரி. ஸோ இட் இஸ் 10% டிபெஞ்சர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டெப்டா டு 10% டிபெஞ்சர் அக்கௌண்ட். ஸோ இங்கே என்ன அமௌண்ட் எது போட்டோமோ அதை எடுத்து அப்படியே நம்ம எடுத்து இங்கே போட்டுருவோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து அலாட்மெண்ட் என்ட்ரி. ஸோ அலாட்மெண்ட் என்ட்ரியில் தான்
தான் நம்ம வந்து செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் அக்கௌண்ட் நம்ம போடுவோம். டிபெஞ்சர்ஸ் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் டெப்டா டு 10% டிபெஞ்சர் அக்கௌண்ட் டு செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம். ஸோ இங்கே வந்து நம்ம இது ரெண்டுத்துமே ஃபர்ஸ்ட் போட்டோம் அப்படின்னா இது ரெண்டுத்துமே ஆட் பண்ணி நம்ம இங்கே போட்டுடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இது ரெண்டுமே நம்ம எப்படி போடுவோம் அப்படின்றத பாருங்க. ஸோ டு 10% டிபெஞ்சர் அக்கௌண்ட் 5000 டிபெஞ்சர்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ இட் இஸ் யோ 5000 இன்டூ நம்மளுக்கு அலாட்மெண்ட்டுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க 35 கொடுத்துருக்காங்க. ஸோ 5000 இன்டூ 35 1,75,000. நெக்ஸ்ட் செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் நம்ம போடுவோம். அகெயின் 5000 இஷ்யூ பண்ணியிருக்காங்க இன்டூ செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம். ஸோ எவ்வளோ செக்யூரிட்டிஸ் ப்ரீமியமாக வந்து 10 rupees பண்ணியிருக்காங்க. ஸோ 10 rupees போட்டோம் 5000 இன்டூ 10 which is 50,000. கிளியர் வித் திஸ். அப்போ இது ரெண்டுமே ஆட் பண்ணி நம்ம ஆட்டோமேட்டிக்காக இங்கே போட்டுடலாம். ஸோ இதுக்கு எப்படி நம்ம மல்டிப்ளை பண்ணணுன்றதையும் நான் சொல்லிடுறேன். ஸோ டிபெஞ்சர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் டெப்டா 5000 இன்டூ நம்ம வந்து இங்கே ரெண்டுத்துக்குமே வந்து தனித்தனியாக வந்து இங்கே போட்டோம். தட் இஸ் 35 வந்து டிபெஞ்சருக்கு கால்குலேட் பண்ணி பார்த்தோம் அண்ட் 10 வந்து செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம்க்கு கால்குலேட் பண்ணி போட்டோம். ரெண்டுத்துமே ஆட் பண்ணால் 45. அந்த 45 தான் டிபெஞ்சர் அலாட்மெண்ட்டில் நம்ம மொத்தமாக போகிறோம். விச் இஸ் 5000 இன்டூ 45 யூ கெட் 2,25,000. ஸோ பேங்க் என்ட்ரி எப்படி போடணும்னு பாருங்க. இட் இஸ் பேங்க் அக்கௌண்ட் டெப்டா டு 10% டிபெஞ்சர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட். இந்த அமௌண்ட் எதில் நீங்கள் எழுதுவீங்க அப்படின்னா இந்த அமௌண்ட் தட் இஸ் டிபெஞ்சர் அலாட்மெண்ட் மொத்தமாக நீங்கள் ஆட் பண்ணி இங்கே போட்டிருப்பீங்க பார்த்தீங்களா, இந்த அமௌண்ட்டை தூக்கிட்டு வந்து நீங்கள் இங்கே எழுதுவீங்க. நெக்ஸ்ட் ஜோர்னல் என்ட்ரிஸ் நம்ம ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால்க்கோட என்ட்ரி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ 10% டிபெஞ்சர் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் அக்கௌண்ட் டெப்டா டு 10% டிபெஞ்சர் அக்கௌண்ட். ஸோ இப்போ வந்து இதுக்கு எப்படி என்ட்ரி பண்ணணும் அப்படின்றத பாருங்க. ஸோ 5000 தான் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த இஷ்யூ பண்ண 5000 இன்டூ நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால்க்கு எவ்வளோ அப்படின்றத பார்க்கணும். 40. ஸோ 5000 இன்டூ 40 யூ கெட் 2 lakh. ஸோ 2 lakh இங்கேயும் போடணும் இங்கேயும் போடணும். ஸோ பேங்க் என்ட்ரி பாருங்க. பேங்க் அக்கௌண்ட் டெப்ட் டு 10% டிபெஞ்சர் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் அக்கௌண்ட். இங்கே போட்ட அதே அமௌண்ட்டை தான் எடுத்துகிட்டு வந்து இங்கே போடுவோம் which is 2 lakh. ஸோ இப்போ வந்து ஜேர்னல் என்ட்ரிஸ் எல்லாமே முடிச்சாச்சு. இப்போ நம்ம லாஸ்ட்டாக பேலன்ஸ் ஷீட் தான் போட வேண்டியிருக்கு. ரிமெம்பர் ஒன் திங், செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் வந்து நம்மளுக்கு எதில் வரும் அப்படின்னா இட் வில் கம் ஆன் தி ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸில் தான் நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் நமக்கு வருது. எவ்வளோ பாருங்க 5000 இன்டூ 10 50,000. அந்த 50,000 தான் நம்ம இங்கே போடணும். லாங் டேர்ம் பாரோயிங்ஸ் ஆன டிபெஞ்சர்ஸ் நம்ம போடணும். ஆல்ரெடி நான் உங்களுக்கு 2 வேஸில் வந்து அதை கால்குலேட் பண்ண சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வே வந்து நீங்கள் வந்து 5000 டிபெஞ்சர்ஸ் ஆஃப் ₹100 ஈச் ஃபேஸ் வேல்யூலேயே கால்குலேட் பண்ணி இங்கே போடலாம். ஆர் உங்களுக்கு வந்து ஜேர்னல் என்ட்ரிஸில் டிபெஞ்சர் அக்கௌண்ட் எங்கே இருக்குன்னு பாருங்க. நம்ம டிபெஞ்சரை மட்டும் ஆட் பண்ணணும். ஸோ டிபெஞ்சர் வந்து இங்கே வந்து 1,25,000 அண்ட் இங்கே வந்து 1,75,000 அண்ட் இங்கே ஃபைனல் 2 lakh. இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணோம்னா we will get 5 lakh as the answer. ஸோ இது பண்ணாலும் 5 lakh தான் வரும். இங்கே இருக்கிற இதுவை நீங்கள் டோட்டல் பண்ணாலும் 5 lakh தான் வரும். ஸோ பேலன்ஸ் ஷீட் வந்து ஃபுல்லாக எழுதணும் ஃபார்மேட். நீங்கள் போடும் போது புக்கில் வந்து உங்களுக்கு ஃபார்மேட் கொடுத்துருப்பாங்க, ஃபுல்லாக போடணும் பேலன்ஸ் ஷீட். ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து ஃபுல் மார்க்ஸ் கிடைக்கும். ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸில் யூ ஹேவ் யோர் ப்ரீமியம் கரெக்டுங்களா. ஸோ அப்போ அந்த அமௌண்ட் 50,000 லாங் டேர்ம் பாரோயிங்ஸ் வந்து ஒரு 5 lakh. அப்போது இது ரெண்டுத்துமே ஆட் பண்ணால் 5,50,000. லயபிலிட்டி சைட் அசட்ஸில் வந்து கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ட் நம்மளோட பேங்க்கை வந்து நம்ம இதில் வந்து ஆட் பண்ணி போடணும். ஸோ பேங்க் 1,25,000. வேற இங்கே வருது பாருங்க 2,25,000 2 lakh. ஸோ இது எல்லாத்துக்குமே நீங்கள் பேங்க் என்ட்ரி ஆட் பண்ணீங்க 5,50,000 as your answer. பேலன்ஸ் ஷீட் இப்போ வந்து ரெண்டு சைடுமே இது ரெண்டுத்துமே ஆட் பண்ணோம் அப்படின்னா யூ கெட் 5,50,000. கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ட் இஸ் 5,50,000. ஸோ நம்மளுக்கு பேலன்ஸ் ஷீட் முடிச்சாச்சு. வீடியோவில் இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர்ஸில் நம்ம எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் நிறைய பார்த்தோம். தட் இஸ் ஃபார் அட் பார், அட் ப்ரீமியம் as well as at discount. இது மூணுத்துக்குமே we have seen the journal entry. So subscribe to Accounts with Aish. Thank you for watching this video. Make sure you are subscribed to Accounts with Aish. We'll see you in my next video. Thank you.